السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. தபூக் பயணம் தொடர்பான கூடுதல் விவரங்களை இன்று எடுத்துக் கூறுவேன். இவை தொடர்பாக கடந்த குத்பாக்களிலும் எடுத்துரைக்கப்பட்டன. ஏற்கனவே எடுத்துரைக்கப்பட்டது போல் சில முனாஃபிக்குகள் போருக்கு செல்ல மறுத்து பல்வேறு சாக்குப்போக்குகளை கூறியிருந்தனர். ஹஜ்ரத் நபி அல்நாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா திரும்பிய பிறகும் முனாஃபிக்குகள் பயணம் மேற்கொள்ளாததற்கு கூறிய காரணங்கள் மற்றும் சாக்குப்போக்குகள் பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கின்றன. திருக்குர்ஆனிலும் இது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பயணத்திலிருந்து மதீனா திரும்பும்போது முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத்து தொழுகையை நிறைவேற்றுவது ஹஜ்ரத் நபி அல்நாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையாக இருந்தது. அதன்படி அன்னார் தபூக்கிலிருந்து திரும்பிய போது முற்பகல் நேரத்தில் மதீனாவுக்குள் நுழைந்தார்கள். முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத்து தொழுகையை நிறைவேற்றினார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல் அன்னார் எப்போது பயணத்தில் இருந்து திரும்பினாலும் இவ்வாறே செய்வார்கள். நஃபில் தொழுகையை முடித்த பிறகு ஹஜ்ரத் நபி அல்நாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலேயே அமர்ந்திருந்தார்கள். மக்கள் அன்னாரை சந்திக்கவும் அன்னாரை காணவும் வரத் தொடங்கினார்கள். அதேபோல் பலவீனமான ஈமான் மற்றும் நயவஞ்சகத்தின் காரணமாக போருக்கு செல்லாதவர்களும் வரத் தொடங்கினார்கள். தங்கள் எதிர்பார்ப்புகள் தவிடுபொடியானதால் மேற்கொண்டு அவமானத்திலிருந்தும் வெட்கத்திலிருந்தும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள குறிப்பாக முனாஃபிக்குகள் வரத் தொடங்கினார்கள். அவர்கள் சத்தியம் செய்து பல்வேறு சாக்குப்போக்குகளை முன்வைத்தனர். இவர்கள் ஏறக்குறைய 80 பேர் இருந்தனர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் இதைவிட அதிகமானவர்கள் இருந்தனர் என்று சில அறிவிப்புகளில் கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களின் வெளிப்படையான காரணங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் பையத் வாங்கினார்கள். அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரி துஆ செய்தார்கள். அவர்களின் உள்நோக்கத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்தார்கள். ஆனால் இந்த முனாஃபிக்குகளின் குற்றம் மன்னிக்க முடியாததாக இருந்தது. எனவே அல்லாஹ் வஹி மூலம் ஹஜ்ரத் நபி அல்நாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் எப்படிப்பட்ட அசுத்தமான மக்கள் என்றால் இனி இறைவன் இவர்களிடம் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டான் என்று அறிவித்துவிட்டான். ஆகவே இவர்களை குறித்து அல்லாஹ் சூரா தௌபாவில் இவ்வாறு கூறுகின்றான்: யஅ்தஸிரூன இலைக்கும் இதா ரஜஅதும் இலைஹிம் குல்லா தஅ்தஸிரு லன் நுஅமின லக்கும் கத் நப்பஅனல்லாஹு மின் அக்பாரிக்கும் வஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாததி ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன் சயஹ்லிஃபூன பில்லாஹி லக்கும் இதன் கலபுத்தும் இலைஹிம் லிதுரிது அன்ஹும் ஃபஅரிது அன்ஹும் இன்னஹும் ரிஜிஸு வமஹ்வாஹும் ஜஹன்னம் ஜஸாஅம் பிமா கானு யக்ஸிபூன் யஹ்லிஃபூன லக்கும் லிதர்தவ் அன்ஹும் ஃபஇன் தர்தவ் அன்ஹும் ஃபஇன்னல்லாஹ லா யர்தா அனில் கௌமில் ஃபாசிகீன். அதாவது, நீங்கள் போர் செய்துவிட்டு அவர்களிடம் திரும்பி வரும்போது
அவர்கள் உங்களிடம் பல்வேறு வகையான சாக்கு போக்குகள் கூறுகின்றனர். நீர் அவர்களிடம் கூறுவீராக, நீங்கள் சாக்கு போக்குகளை கூறாதீர்கள். நாங்கள் உங்கள் சாக்கு போக்குகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ் உங்கள் உண்மை நிலைகளை பற்றி எங்களுக்கு அறிவித்து விட்டான். அல்லாஹும் அவனுடைய தூதரும் உங்கள் செயல்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பின்னர் நீங்கள் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறியக்கூடிய இறைவனிடம் திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள். அப்போது அவன் உங்கள் செயல்களின் உண்மை நிலையை பற்றி உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் அவர்களிடம் திரும்பும்போது அவர்களிடம் கண்டும் காணாதது போல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் உங்கள் முன் அல்லாஹ்வின் மீது சத்தியங்கள் செய்வார்கள். ஆகவே நாமும் உங்களிடம் கூறுகின்றோம், நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆவார்கள். அவர்களின் செயல்களுக்கு தண்டனையாக நரகமே அவர்களின் தங்குமிடம் என்று ஏற்கனவே முடிவாகிவிட்டது. நீங்கள் அவர்களை பற்றி திருப்தி அடைவதற்காக அவர்கள் உங்கள் முன் சத்தியங்கள் செய்வர். நீங்கள் அவர்களை பற்றி திருப்தி அடைந்தாலும் மோசமான நடத்தையுடைய மக்களிடம் அல்லாஹ் திருப்தி அடைவதில்லை. தபூக் போரில் பின்தங்கியவர்கள் மீது அல்லாஹ் தனது கடும் கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பது இதிலிருந்து தெளிவாகிறது. அவர்கள் கெட்ட நடத்தை உள்ளவர்கள் என்று அறிவிக்கப்பட்டனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்களுக்காக ஜனாசா தொழுகையை நடத்துவதற்கும் இவர்களது கபருக்கு சென்று துவா செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் இவர்கள் எந்த திட்டத்திலும் எந்த போரிலும் பங்கேற்கக்கூடாது என்ற தடையும் விதிக்கப்பட்டது. இது குறித்து அல்லாஹ் கூறும்போது, ஃபரிஹல் முஹல்லஃபூன பி மக்அதிஹிம் ஹிலாஃப ரசூலில்லாஹி வ கரிஹு ஐ யுஜாஹிது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹி வ காலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர் குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா லவ் கானு யஃப்கஹூன் ஃபல் யஸ்ஹகு கலீலவ் வல் யபுகு கசீரா ஜஸாஅம் பிமா கானு யக்ஸிபூன் ஃபஇன் ரஜஅக அல்லாஹு இலா தாயிஃபத்திம் மின்ஹும் ஃபஸ்தஅஸனூக லில் குரூஜி ஃபகுல் லன் தஹ்ருஜு மஇய அபதம் வலன் துகாத்திலு மஇய அதுவா இன்னக்கும் ரதீத்தும் பில் குஊதி அவ்வல மர்ரத்தின் ஃபகுஉது மஅல் காலிஃபீன் வலா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாத்த அபதம் வலா துகும் அலா கபரிஹ் இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி வமா தூவஹும் ஃபாசிகூன் வலா துஅஜிபுக அம்வாலுஹும் வ அவுலாதுஹும் இன்னமா யுரீதுல்லாஹு ஐ யுஅஸிபஹும் பிஹா ஃபித் துன்யா வ தஸ்ஹக அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன். அதாவது, போருக்கு செல்லாமல் பின்தங்கி விட்டவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு பின்னால் தங்கள் இடத்தில் அமர்ந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் தங்கள் பொருள்களையும் தங்கள் உயிர்களையும் கொண்டு அல்லாஹ்வின் வழியில் போர் செய்வதை வெறுத்தனர். கடும் வெயிலில் போர் செய்வதற்கு பயணம் மேற்கொள்ளாதீர் என கூறினர். நீர் அவர்களிடம், நரக நெருப்பு இந்த வெயிலை விடவும் மிக கடினமானதாகும் என்று கூறுவீராக. அந்தோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே. எனவே அவர்கள் சம்பாதித்து கொண்டதற்கு கூலியாக அவர்கள் குறைவாக சிரிக்க வேண்டும், அதிகமாக அழ வேண்டும். பின்னர் அல்லாஹ் அவர்களில் ஒரு சாராரிடம் உம்மை திருப்பிக் கொண்டு வந்து, அவர்கள் வருங்காலத்தில் ஏதாவது ஒரு போருக்கு செல்வதற்கு உம்மிடம் அனுமதி கோரினால் நீர் அவர்களிடம், வருங்காலத்தில் போருக்காக என்னுடன் ஒருபோதும் வெளியேற மாட்டீர்கள், ஒருபோதும் நீங்கள் என்னுடன் இணைந்து பகைவருடன் போரிட மாட்டீர்கள். ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் முதன்முறை பின்தங்கி உட்கார்ந்திருப்பதில் திருப்தி அடைந்து விட்டீர்கள். எனவே பின்தங்கி இருப்பவருடன் நீங்களும் உட்கார்ந்திருங்கள் என்று கூறுவீராக. அவர்கள் எவர் மரணமடைந்து விட்டாலும் அவருக்காக நீர் ஒருபோதும் ஜனாசா தொழுகை தொழ வேண்டாம். அவரது கல்லறையில் துவா செய்ய நிற்கவும் வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நிராகரித்தனர். மேலும் அவர்கள் தீய நடத்தையுடைய நிலையிலேயே மரணமடைந்தனர். அவர்களுடைய பொருள்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்மை வியப்பிற்குள்ளாக்க வேண்டாம். அல்லாஹ் அவற்றின் மூலம் அவர்களுக்கு இவ்வுலகில் தண்டனை கொடுக்கவும் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருக்கின்ற நிலையிலேயே
அவர்களின் உயிர்கள் பிரியவுமே நாடுகின்றான். இவையும் சூரா தௌபாவின் வசனங்கள் ஆகும். தபூக் போரில் பின்தங்கியவர்கள் 4 வகையினராக இருந்தனர். முதல் வகையினர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கிணங்க ஏதேனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக பின்தங்கிய பாக்கியசாலிகள். உதாரணமாக ஹஜ்ரத் அலி, இப்னு உம்மே மக்தூம் மற்றும் முஹம்மது பின் மஸ்லமா போன்றோர். இரண்டாம் வகையினர் உடல் ஊனமுற்றவர்கள், நோயாளிகள், பலவீனமானவர்கள். இவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள், வாகனம் போன்ற வசதிகள் இல்லாதவர்கள். இவர்களுக்கு உண்மையான காரணம் இருப்பதால் அல்லாஹ் இவர்களை மன்னித்தருளினான். இதை பற்றி அல்லாஹ்வே கூறியிருக்கின்றான். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் நம்முடனே இருந்தார்கள் என்று ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை குறித்து கூறினார்கள். அதாவது அல்லாஹ் இவர்களை கூலியிலும் நன்மையிலும் நம்முடன் சேர்த்து கொண்டான் என்று கூறியிருந்தார்கள். மூன்றாம் வகையினர் முனாஃபிக்குகள். இவர்களது நடத்தை கடுமையாக கண்டிக்கப்பட்டுள்ளது. இவர்களுடன் என்றென்றும் கோபம், கடும் தண்டனை மற்றும் எச்சரிக்கை குறித்த கட்டளை திருக்குர்ஆனில் இறக்கப்பட்டுள்ளது. நான்காம் வகையினர் வெறும் சோம்பேறித்தனத்தின் காரணமாக போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கியவர்கள். இவர்களில் குறிப்பாக 3 சஹாபிகள் குறிப்பிடத்தக்கவர்கள். ஹஸ்ரத் காப் பின் மாலிக், ஹஸ்ரத் முராரா பின் ரபி மற்றும் ஹஸ்ரத் ஹிலால் பின் உமையா ஆகியோர். இந்த 3 சஹாபிகளை குறித்து திருக்குர்ஆனில் இறங்கிய வசனம் என்னவென்றால், வஅலத் ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு ஹத்தா இதா ஸாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் வஸாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும் வஸன்னு அல்லாஹ் மல்ஜஅ மினல்லாஹி இல்லா இலைஹ் சும்ம தாப அலைஹிம் லியதூபு இன்னல்லாஹ ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அதாவது போருக்கு செல்லாமல் பின்தங்கிய அந்த 3 நபர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். பூமி விசாலமாக இருந்தும் அவர்களுக்கு அது குறுகிவிட்டது. அவர்களின் உயிர்களும் அவர்களுக்கு நெருக்கடிக்குள்ளாயின. அல்லாஹ்விடமிருந்து தப்பிக்க அவனையன்றி வேறு புகலிடம் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். பிறகு அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக அவன் அவர்கள் மீது கருணையுடன் திரும்பினான். நிச்சயமாக அல்லாஹ் மீண்டும் மீண்டும் மன்னிப்பவனாகவும் கருணை காட்டுபவனாகவும் இருக்கின்றான். பின்தங்கிய அந்த 3 நபர்கள் அஸ்ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு என்று குறிப்பிடப்பட்டவர்களின் சம்பவ விவரம் இவ்வாறு வருகிறது. புகாரியின் ஒரு அறிவிப்பில் ஹஸ்ரத் காப் பின் மாலிக் அவர்களே இந்த முழு சம்பவத்தையும் விவரித்துள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட எந்த போரிலும் பின்தங்கியதில்லை, தபூக் போரை தவிர. பத்ர் போரிலும் நான் பின்தங்கியிருந்தேன். ஆனால் அந்த போரில் கலந்து கொள்ளாதவர்கள் மீது அன்னார் எந்த கோபத்தையும் வெளிப்படுத்தவில்லை. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை தடுக்கும் நோக்கத்துடனே புறப்பட்டிருந்தார்கள். ஆனால் போருக்கான முன்முடிவு இல்லாமலேயே அல்லாஹ் அவர்களை எதிரிகளுடன் மோதச் செய்துவிட்டான். இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பதற்கான உடன்படிக்கை செய்து கொண்ட அகபா இரவிலும் நான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். பத்ர் போர் மக்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்த போதிலும் பத்ர் போரில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அகபா இரவுக்கு ஈடாகும் என்று நான் கருதவில்லை. அதாவது அகபாவில் செய்து கொண்ட வாக்குறுதியும் பையத்தும் பத்ர் போரை விட பெரியது என்று அவர் கருதினார். ஹஸ்ரத் காப் அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், தபூக் போரின் போது நான் இருந்ததைப் போன்று உடல் வலிமையுடனும் வசதியுடனும் அதற்கு முன்பு எப்போதும் இருந்ததில்லை. அந்த நேரத்தில் நான் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அந்த போரில் இருந்து பின்தங்கிவிட்டேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதற்கு முன் என்னிடம் எப்போதும் 2 ஒட்டகங்கள் சேர்ந்ததில்லை. ஆனால் அந்த போர் நடந்த காலத்தில் நான் 2 ஒட்டகங்களை சேகரித்து வைத்திருந்தேன். பொதுவாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக எந்த போருக்கு செல்ல விரும்பினாலும் அவர்கள் அதை ரகசியமாக வைத்திருப்பார்கள். வேறு திசையை நோக்கி செல்வதாக வெளிப்படுத்துவார்கள். இது ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில்
அன்னாரின் பொதுவான போர் உத்தியாக இருந்தது. அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், ஆனால் இந்த போரின் போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் வெப்பத்தில் புறப்பட்டார்கள். நீண்ட தூர பயணம், குடியிருப்புகள் இல்லாத பாலைவனம் மற்றும் பெரும் எண்ணிக்கையிலான எதிரிகள் என பல சவால்கள் இருந்தன. எனவே அன்னார் முஸ்லிம்களிடம் நிலைமையை தெளிவாக விளக்கிவிட்டார்கள். அதாவது இங்கு அன்னார் எதையும் மறைக்கவில்லை, மாறாக மக்கள் இந்த தாக்குதலுக்கு தேவையான ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும், அதற்கான உரிமையை செலுத்த வேண்டும் என்பதற்காக நாம் இந்த போருக்கு செல்கிறோம் என்று அன்னார் தெளிவாக கூறிவிட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், தாம் செல்லவிருக்கும் திசையையும் அன்னார் அறிவித்தார்கள். எழுதப்படும் எந்த பதிவேடும் இத்தனை பேருக்கு இடமளிக்காது எனும் அளவுக்கு முஸ்லிம்கள் பெரும் எண்ணிக்கையில் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்பட்டார்கள். அதாவது ஹஸ்ரத் காப் அவர்கள் குறிப்பிட்டது, யாரெல்லாம் சென்றார்கள் யாரெல்லாம் செல்லவில்லை என்று குறித்து கொள்ளும் ரிஜிஸ்டர் ஆகும். ஹஸ்ரத் காப் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு மனிதரும் பின்தங்க விரும்பவில்லை. இருப்பினும் அவர்களின் எண்ணிக்கை எங்கும் எழுதப்படவில்லை என்ற போதிலும் போருக்கு செல்லாமல் அவர் பின்தங்கியிருப்பது அன்னாரை விட்டு மறைவாக இருக்கும் என்று கருதவில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வின் வஹி அவரை பற்றி இறங்கும் வரை அது அன்னாரை விட்டு மறைவாக இருக்கும் என்று அவர் ஒருபோதும் கருதவில்லை. பழங்கள் பழுத்து நிழல்கள் நன்றாக இருந்த நேரத்தில் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரை மேற்கொண்டார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார்கள். நானும் அவர்களுடன் பயண ஏற்பாடுகளை செய்வதற்காக காலையில் செல்வேன். போருக்கு செல்ல வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் இருந்தது. ஆனால் எதையும் செய்யாமலேயே திரும்பி வருவேன். அதாவது சோம்பேறித்தனம் இருந்தது. அதனால் ஆயத்தமாகாமல் இருந்தார்கள். ஹஸ்ரத் காப் அவர்கள் கூறுகிறார்கள், என்னால் எப்போது வேண்டுமானாலும் தயாராக முடியும், நாளை செய்து கொள்வேன் என்று என் மனதில் கூறிக்கொள்வேன். இந்த சிந்தனை என்னை பின்னடைய வைக்கவும் தாமதப்படுத்தவும் செய்தது. எந்த அளவுக்கென்றால் மக்கள் பயணத்திற்கு விரைவாக புறப்படக்கூடிய நேரமும் வந்தது. ஒரு நாள் காலையில் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் புறப்பட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நான் எனது பயண ஏற்பாடுகளில் எதையும் செய்து முடித்திருக்கவில்லை. அன்னார் சென்றிருந்தாலும் ஓரிரு நாட்களில் தயாராகி அவர்களை சென்று பிடித்து விடுவேன் என்று நினைத்தேன். அன்னார் சென்ற பிறகு மறுநாள் காலையில் பொருட்களை ஆயத்தம் செய்ய சென்றேன். ஆனால் எதையும் செய்யாமல் திரும்பி வந்தேன். அடுத்த நாளும் சென்றேன், எதையும் முடிக்காமல் திரும்பினேன். இதே நிலை நீடித்தது. எந்த அளவுக்கென்றால் படை வேகமாக பயணித்து வெகு தூரம் சென்று விட்டது. நானும் புறப்பட்டு சென்று அவர்களை அடைந்து விடுவேன் என்று நினைத்தேன். அவ்வாறு செய்திருந்தால் அது எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அதுவும் என்னால் முடியவில்லை. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பிறகு நான் வெளியே சென்று மக்களிடையே நடமாடும் போது நயவஞ்சக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்ட பலவீனமானவர்களை மட்டுமே நான் கண்டு வந்தேன். இது எனக்கு மிகுந்த கவலையை கொடுத்தது. தபூக்கை அடைந்த பிறகு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னை நினைவு கூர்ந்தார்கள். மக்களுடன் அன்னார் தபூக்கில் அமர்ந்திருந்த போது காபு எங்கே என்று கேட்டார்கள். பனு சலமாவைச் சேர்ந்த ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, அவரது 2 ஆடைகளும் அவர் தம் 2 பக்கங்களையும் பார்த்து கொண்டிருப்பதும் அவரை தடுத்து விட்டன என்று கூறினார். அதாவது பெருமை மற்றும் ஆணவத்தின் காரணமாக அவர் வரவில்லை என்று கூறினார். ஹஸ்ரத் காப் அவர்கள் கூறுகிறார்கள், இதை கேட்ட ஹஸ்ரத் முஆஸ் பின் ஜபல் அவர்கள், காபு விஷயத்தில் நீர் சொன்னது மிகவும் தவறான வார்த்தையாகும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் தூதரே, அவர் விஷயத்தில் நாங்கள் நல்ல அனுபவத்தை மட்டுமே பெற்றுள்ளோம் என்று கூறினார். இதை கேட்டு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாகி விட்டார்கள். ஹஸ்ரத் காப் பின் மாலிக் அவர்கள் கூறுகிறார்கள், அன்னார் திரும்பி வருகிறார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் எனக்கு கவலை ஏற்பட்டது. நாளை அன்னாரின் கோபத்தில் இருந்து தப்பிக்க என்ன பொய்யான காரணத்தை சொல்லலாம் என்று யோசிக்க தொடங்கினேன். என் வீட்டில் இருந்த ஆலோசனை கூறக்கூடிய ஒவ்வொருவரிடமும் இதை குறித்து ஆலோசனை கேட்டேன். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று கூறப்பட்டதும் என் மனதில் இருந்த
பொய்யான எண்ணங்கள் அனைத்தும் மறைந்து விட்டன. பொய்யை சொல்லி அன்னாரின் கோபத்தில் இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்தேன். எனவே அன்னாரிடம் உண்மையை சொல்ல தீர்மானித்தேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அன்னார் பயணத்தில் இருந்து திரும்பினால் முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத்து தொழுவது அன்னாரின் வழக்கம். பின்னர் மக்களை சந்திப்பதற்காக அமர்வார்கள். அன்னார் அவ்வாறு அமர்ந்தபோது போரில் இருந்து பின்தங்கியவர்கள் வந்து அன்னாரிடம் சாக்கு போக்குகளை கூறவும் சத்தியம் செய்யவும் தொடங்கினார்கள். இவர்கள் 80க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் இருந்தனர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களின் வெளிப்படையான காரணங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் பையத் வாங்கி அவர்களின் பாவ மன்னிப்புக்காக துவா செய்து அவர்களின் உள்நோக்கத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்தார்கள். பிறகு நான் அன்னாரிடம் சென்றேன். நான் சலாம் சொன்னபோது கோபத்தில் இருப்பவர் புன்னகைப்பதைப் போல அன்னார் புன்னகைத்தார்கள். அதாவது புன்னகை இருந்தது, ஆனால் அது கோபத்தை உடையதாக இருந்தது. ஹஜ்ரத் காப் அவர்கள் கூறுகிறார்கள், பின்னர் முன்னால் வா என்று என்னை அழைத்தார்கள். நான் நடந்து சென்று அன்னாரின் முன் அமர்ந்தேன். உம்மை தடுத்தது எது? நீ வாகனம் வாங்கவில்லையா என்று அன்னார் கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக தங்களை தவிர உலகத்தில் வேறு எவரிடமாவது நான் அமர்ந்திருந்தால் ஏதேனும் காரணத்தை கூறி அவரது கோபத்தில் இருந்து தப்பித்திருப்பேன் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு பேச்சு திறமை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் நான் நன்கு அறிந்த விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன்று நான் தங்களிடம் ஏதேனும் பொய்யை சொல்லி தங்களை திருப்திப்படுத்தினாலும் விரைவில் அல்லாஹ் தங்களை என் மீது கோபமடைய செய்துவிடுவான். நான் தங்களிடம் உண்மையை சொன்னால் அதனால் தாங்கள் என் மீது கோபமடைவீர்கள். ஆனால் அதில் அல்லாஹ்வின் மன்னிப்பை நான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு எந்த காரணமும் இருக்கவில்லை. தங்களிடமிருந்து நான் பின்தங்கிய அந்த நேரத்தில் இருந்ததை போன்று உடல் வலிமையுடனும் வசதியுடனும் நான் எப்போதும் இருந்ததில்லை என்று கூறினேன். இதை கேட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் உண்மையை சொன்னார் என்று கூறினார்கள். எழுந்து செல், அல்லாஹ் உன்னை குறித்து தீர்ப்பளிக்கும் வரை காத்திரு என்று கூறினார்கள். நான் எழுந்து சென்றேன். பனு சலமாவை சார்ந்த சிலரும் என்னை பின்தொடர்ந்து வந்தார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதற்கு முன் நீர் எந்த குற்றமும் செய்ததாக நாங்கள் அறியவில்லை. பின்தங்கிய மற்றவர்கள் கூறியது போல் நீங்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏதேனும் சாக்குப்போக்கு சொல்லி இருக்கக்கூடாதா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்காக பாவ மன்னிப்பு கோருவதே உமது பாவத்தை மன்னிக்க போதுமானதாக இருந்திருக்குமே என்று அவர்கள் என்னிடம் கூறினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் என்னை தொடர்ந்து குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கென்றால் ஒரு கட்டத்தில் என் எண்ணம் மாறிவிட்டது. நான் திரும்பிச் சென்று முன்பு நான் சொன்னது தவறு என்று அன்னாருக்கு முன் ஏதேனும் சாக்குப்போக்கு கூறலாம் என்று நினைத்தேன். அன்னாரிடம் சென்று ஏதேனும் சாக்குப்போக்கு கூறி மன்னிப்பு கேளுங்கள் என்று என்னிடம் கூறியவர்களிடம் என்னை போன்று வேறு யாரேனும் இவ்வாறு ஒப்புக்கொண்டுள்ளார்களா அல்லது உண்மையை சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஆம், இன்னும் 2 பேர் உள்ளனர். அவர்களும் நீர் சொன்னதையே சொன்னார்கள். உமக்கு கிடைத்த பதிலே அவர்களுக்கும் கிடைத்தது என்று கூறினார்கள். அவர்கள் யார் என்று நான் கேட்டேன். முராரா பின் ரபி அம்ரி மற்றும் ஹிலால் பின் உமையா வாக்கிஃபி என்று கூறினார்கள். பத்ர் போரில் கலந்து கொண்ட 2 நல்ல மனிதர்களை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்கள் இருவரும் எனக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள். மக்கள் அவர்களை பற்றி கூறியதும் நான் வீட்டிற்கு சென்று விட்டேன். முஸ்லிம்கள் யாரும் எங்களுடன் பேசக்கூடாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள். அதாவது தாக்குப்போக்கு சொல்ல நான் திரும்பி செல்லவில்லை, மாறாக நான் வீட்டுக்கு சென்று விட்டேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் எங்களை ஒதுக்கி வைக்குமாறு செய்துவிட்டார்கள். அதாவது போருக்கு செல்லாமல் அன்னாரை விட்டு பின்தங்கியவர்களை மக்கள் தவிர்க்க தொடங்கினார்கள். அவர்கள் எங்களை முற்றிலும் அறியாதவர்களைப் போல் மாறினார்கள். எந்த அளவுக்கு என்றால் எனக்கு பழக்கப்பட்ட இந்த பூமியே எனக்கு அந்நியமாக தோன்றியது. இந்த நிலையில் நாங்கள் 50 இரவுகள் இருந்தோம். என் தோழர்கள் இருவரும் கவலையுடன் வீட்டிலேயே முடங்கி அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் அவர்களை விட இளையவனாகவும் சோதனைகளை தாங்கக்கூடியவனாகவும் இருந்தேன். நான் வெளியே சென்று முஸ்லிம்களுடன் தொழுகையில் கலந்து கொள்வேன், கடை வீதிகளில் சுற்றித் திரிவேன். ஆனால் யாரும் என்னுடன் பேச மாட்டார்கள்.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்வேன். தொழுகைக்கு பின் அன்னார் அமர்ந்திருக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வேன். எனது சலாமுக்கு பதிலளிக்க அன்னார் தன் உதடுகளை அசைத்தார்களா இல்லையா என்று நான் என் மனதில் கேட்டுக்கொள்வேன். ஓரக்கண்ணால் அன்னாரை பார்ப்பேன். அன்னாரின் அருகில் நின்று தொழுவேன். நான் தொழும்போது அன்னார் என்னை பார்ப்பார்கள். நான் அன்னாரை பார்க்கும்போது முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். மக்களின் இந்த வெறுப்பு நீண்ட நாட்கள் நீடித்ததால் நான் மனம் நொந்து அபு கதாதாவின் தோட்டத்து சுவரில் ஏறினேன். அதாவது அவர் வெளிப்படையாக தோட்டத்துக்கு கதவின் வழியே செல்லாமல் மறைந்து சென்றார். ஹஜ்ரத் காப் அவர்கள் கூறுகிறார்கள், அவர் என் தந்தையின் சகோதரர் மகனும் எனக்கு மிகவும் பிரியமானவரும் ஆவார். நான் அவருக்கு சலாம் சொன்னேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபு கதாதா என் சலாமுக்கு பதில் கூட சொல்லவில்லை. அபு கதாதா, நான் அல்லாஹையும் அவனது தூதரையும் நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியுமா என்று அல்லாஹ்வின் பெயரால் கேட்கிறேன் என்று நான் கேட்டேன். அவர் அமைதியாக இருந்தார். மீண்டும் சத்தியம் செய்து கேட்டேன். அவர் அமைதியாக இருந்தார். மீண்டும் சத்தியம் செய்து கேட்டபோது அல்லாஹும் அவனது தூதருமே நன்கறிவர் என்று கூறினார். இதை கேட்டு என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் சுவரேறி குதித்து திரும்பி வந்தேன். ஹஜ்ரத் காப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் மதீனாவின் கடை வீதிகளில் நடந்து கொண்டிருந்த போது சிரியா நாட்டிலிருந்து உணவு தானியங்களை விற்க வந்த ஒரு விவசாயி காபின் மாலிக்கை எனக்கு யார் காட்டுவார்கள் என்று கேட்பதை கண்டேன். மக்கள் என்னை சுட்டி காட்டினார்கள். அவன் என்னிடம் வந்து கஸ்ஸான் மன்னன் அனுப்பிய ஒரு கடிதத்தை கொடுத்தான். அதில் உமது தோழர் உம்மிடம் கடுமையாக நடந்து கொண்டு உம்மை ஒதுக்கி வைத்து விட்டார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. இழிவுள்ள இடத்திலோ அல்லது வீணாக்கப்படும் இடத்திலோ அல்லாஹ் உம்மை படைக்கவில்லை. எம்மிடம் வாரும், நாம் உம்மை உபசரிப்போம் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை படித்ததும் இந்த கடிதம் இன்னொரு சோதனை என்று நான் கூறினேன். ஏற்கனவே ஒரு சோதனையில் இருக்கும்போது மன்னனிடமிருந்து ஆசை வார்த்தைகளுடன் வந்த இந்த கடிதம் மற்றொரு சோதனையாக இருந்தது. நான் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு எரியும் ஓர் அடுப்பின் அருகே சென்று அந்த கடிதத்தை தீயில் எரிந்துவிட்டேன். 50 இரவுகளில் 40 இரவுகள் கடந்த நிலையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுவர் என்னிடம் வருவதை கண்டேன். உமது மனைவியை விட்டு விலகி இருக்குமாறு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள் என்று அவர் கூறினார். நான் அவளை தலாக் சொல்ல வேண்டுமா அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அவளை விட்டு விலகியிரு, அவளை நெருங்காதே என்று அவர் கூறினார். எனது 2 தோழர்களுக்கும் அன்னார் இவ்வாறே செய்தி அனுப்பியிருந்தார்கள். நான் என் மனைவியிடம், உன் பெற்றோர் வீட்டுக்கு செல், அல்லாஹ் இது குறித்து தீர்ப்பளிக்கும் வரை அங்கேயே இரு என்று கூறினேன். ஹஜ்ரத் காப் அவர்கள் கூறுகிறார்கள், ஹிலால் பின் உமையாவுக்கும் இதே கட்டளை தான் இருந்தது. அவரின் மனைவி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஹிலால் பின் உமையா மிகவும் வயதானவர். அவருக்கு பணியாளர் யாரும் இல்லை. நான் அவருக்கு சமையல் செய்து கொடுப்பது, துணிகளை துவைப்பது போன்ற சேவைகளை செய்வதை தாங்கள் வெறுப்பீர்களா என்று கேட்டார். அதற்கு அன்னார், இல்லை, ஆனால் அவர் உம்மை நெருங்கக்கூடாது என்று கூறினார்கள். அதாவது இந்த அளவுக்கு மட்டுமே சேவை செய்ய முடியும் என்றார்கள். அதற்கு அந்த பெண்மணி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவருக்கு எதிலும் நாட்டமில்லை. அவருக்கு இந்த நிலை ஏற்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அழுது கொண்டே இருக்கிறார் என்று கூறினார். என் உறவினர்கள் சிலர் என்னிடம், ஹிலால் பின் உமையாவின் மனைவிக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கியது போல் நீங்களும் உங்கள் மனைவி உங்களுக்கு சேவை செய்ய அன்னாரிடம் அனுமதி கேட்கலாமே என்று கூறினார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது குறித்து நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்க மாட்டேன். ஹிலால் பின் உமையாவோ வயோதிகர், நான் இளைஞனாவேன். அன்னார் எனக்கு என்ன பதில் சொல்வார்கள் என்று எனக்கு தெரியாது என்று கூறினேன். இதற்கு பிறகு நான் 10 இரவுகள் காத்திருந்தேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடன் பேசுவதை தடை செய்து 50 இரவுகள் பூர்த்தியாயிருந்தன. பேசுவதை தடை செய்து 50 நாட்கள் கழிந்து விட்ட பிறகு 50வது இரவு கழிந்து அடுத்த நாள் காலை ஃபஜர் தொழுதுவிட்டு எனது வீடுகளில் ஒன்றின் மாடியில் அமர்ந்திருந்தேன். அல்லாஹ் விவரித்த அந்த நிலையிலே நான் இருந்தேன். அதாவது என் உயிர் எனக்கு நெருக்கடியாகவும் பூமி விசாலமாக இருந்தும் குறுகியதாகவும் இருந்தது. அப்போது
காபின் மாலிக்கே, நற்செய்தி என்று சல மலையின் மீது ஏறி ஒருவர் உரக்க குரல் கொடுப்பதை கேட்டேன். இதை கேட்டதும் நான் சஜிதாவில் விழுந்தேன். துன்பம் நீங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்டேன். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் கருணை புரிந்து எங்கள் தவறை மன்னித்து விட்டான் என்று அறிவித்தார்கள். அதை கேட்டு மக்கள் எங்களுக்கு நற்செய்தி சொல்லத் தொடங்கினார்கள். என் இரு தோழர்களிடமும் நற்செய்தி சொல்பவர்கள் சென்றார்கள். ஒருவர் குதிரையை விரட்டிக்கொண்டு என்னிடம் வந்தார். அஸ்லம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் மலையின் மீது ஏறி குரல் கொடுத்திருந்தார். குதிரையை விட அவரது குரல் வேகமாக என்னை அடைந்தது. அதாவது, ஒன்று, அந்த நபர் குதிரையில் வந்தார். அந்த நபர் மேற்கொண்ட இன்னொரு வழிமுறை என்னவென்றால், மலை மீது ஏறி உரத்த குரலில் அறிவித்திருந்தார். யாருடைய குரலை நான் கேட்டேனோ அவர் என்னிடம் நற்செய்தி சொல்ல வந்தபோது என் 2 ஆடைகளையும் கலற்றி அவருக்கு பரிசளித்தேன். ஏனென்றால் அவர் எனக்கு நற்செய்தி கூறியிருந்தார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்போது என்னிடம் அந்த 2 ஆடைகளை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் வேறு 2 ஆடைகளை இரவலாக பெற்று அணிந்து கொண்டு ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து என் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்காக எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அல்லாஹ் மீது கருணை கொண்டு உமது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதற்கு நல்வாழ்த்துக்கள் என்று கூறினார்கள். ஹஸரத் காப் அவர்கள் கூறுகிறார்கள், இறுதியில் நான் பள்ளிவாசலுக்கு சென்றேன். அங்கே ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை சுற்றி மக்கள் இருந்தார்கள். ஹஸரத் தல்ஹா பின் உபைதுல்லா அவர்கள் என்னை நோக்கி ஓடி வந்து என்னுடன் கை குலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். முஹாஜிர்களில் அவரை தவிர வேறு யாரும் என்னிடம் எழுந்து வரவில்லை. தல்ஹாவின் இந்த செயலை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நான் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னபோது அன்னாரின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. உன் தாய் உம்மை பெற்றெடுத்த நாளிலிருந்து இன்று வரை உமக்கு கிடைத்த நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் இது. நற்செய்தி பெறுவாயாக என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இது தங்களின் சார்பாகவா அல்லது அல்லாஹ்வின் சார்பாகவா என்று நான் கேட்டேன். அல்லாஹ்வின் சார்பாக என்று அன்னார் கூறினார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடையும் போது அன்னாரின் முகம் சந்திரனின் துண்டு போல பிரகாசிக்கும். அதை வைத்து அன்னாரின் மகிழ்ச்சியை நாங்கள் அறிந்து கொள்வோம். நான் அன்னாரின் முன் அமர்ந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனது பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு நன்றியாக எனது சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் சதகாவாக அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினேன். உனது சொத்தில் சிறிது உனக்காக வைத்துக்கொள், அதுவே உனக்கு நல்லது என்று ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கைபரில் எனக்குள்ள பங்கை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று கூறினேன். அல்லாஹ்வின் தூதரே, உண்மையின் காரணமாகவே அல்லாஹ் என்னை காப்பாற்றினான். நான் உயிரோடு இருக்கும் வரை எப்போதும் உண்மையே பேசுவேன் என்பது என் மன்னிப்பின் ஒரு பகுதியாகும். ஏனென்றால் உண்மையை சொன்னதற்காக அல்லாஹ் என்னை சோதித்ததை போல் முஸ்லிம்களில் வேறு யாரையும் சோதித்ததாக நான் அறியவில்லை என்று கூறினேன். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உண்மையை விவரித்த அந்த நேரத்திலிருந்து இன்று வரை நான் வேண்டுமென்றே பொய் சொல்லவில்லை. நான் உயிருடன் இருக்கும் வரை அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று நம்புகிறேன். அல்லாஹ் தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பின்வரும் இந்த வஹியை இறக்கினான். அதாவது, நிச்சயமாக அல்லாஹ் நபி மீதும் முஹாஜிரின் மீதும் அவர்களில் ஒரு சாராரின் உள்ளங்கள் தடுமாற்றத்திற்குள்ளான பிறகு ஏற்பட்ட கடினமான வேளையில் அவரை பின்தொடர்ந்த உதவியாளர்களுக்கும் அன்சாருக்கும் அல்லாஹ் பேரருள் செய்துள்ளான். பின்னர் அவன் அந்த பலவீனமானவர்களுக்கும் அருள் செய்தான். நிச்சயமாக அவன் நம்பிக்கை கொண்டு அவர்களை நேசிப்பவனும் அவர்களுக்கு மேன்மேலும் கருணை காட்டுபவனும் ஆவான். இஸ்லாத்திற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு செய்த அருட்கொடைகளில் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் உண்மையை சொன்னதை விட பெரிய நட்பேறு வேறு இல்லை. நான் அன்னாரிடம் பொய் சொல்லாதது இறைவனின் அருளே. இல்லாவிட்டால் பொய் சொன்னவர்கள் அழிந்தது போல் நானும் அழிந்திருப்பேன். ஹஸரத் காப் அவர்கள் கூறுகிறார்கள், எங்கள் மூவரின் விவகாரம் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சத்தியம் செய்து அன்னார் யாரிடம் பையத் வாங்கி மன்னிப்பு கோரினார்களோ அவர்களை விட தாமதப்படுத்தப்பட்டது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் விஷயத்தை ஒத்தி வைத்தார்கள்.
இறுதியில் அல்லாஹ் இது குறித்து தீர்ப்பளித்தான். பின்தங்கிய அந்த 3 நபர்கள் மீது அவன் அருள் புரிந்தான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டது நாங்கள் போரிலிருந்து பின்தங்கியதை குறிக்கவில்லை. மாறாக அன்னாரிடம் வந்து சத்தியம் செய்து சாக்குப்போக்கு சொன்னவர்களின் விவகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் உண்மையை சொன்ன எங்களின் விவகாரம் தாமதப்படுத்தப்பட்டதையே குறிக்கிறது. இப்போது நான் 3 மர்ஹூம்களின் நற்குறிப்பையும் கூறுவேன். அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டியதுள்ளது. எனவே ஹஸ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரித்த மீதமுள்ள பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் வரும் காலத்தில் எடுத்துரைப்பேன். மர்ஹூம்களின் நட்குறிப்பில் முதலாவது ஜமாத்தின் முரப்பியாகிய ஹாஃபிஸ் முஹம்மது இப்ராஹிம் ஆபிது சாஹிப் அவர்களுடையதாகும். இவர் கடந்த நாட்களில் 72 வயதில் மரணமடைந்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சக்வால் பகுதியில் பிறந்தார். 1967 ஹஸ்ரத் 3வது கலீஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்களின் கையில் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தார். மர்ஹூம் பிறவிலேயே பார்வையற்றவர். கிராமத்திலேயே திருக்குரானை மனப்பாடம் செய்தார். 1967 ஜாமியா அஹமதியாவில் சேர்ந்தார். 1977 ஷாஹிது டிகிரியுடன் அரபி ஃபாஜில் தேர்விலும் தேர்ச்சி பெற்றார். முரப்பி என்ற முறையில் இஸ்லாம் இர்ஷாது உள்ளூரிலும் பிறகு ஹிஃப்ஸ் பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. பிறகு ஃபைசலாபாத் கிராமத்திலும் தொண்டாற்றினார். பிறகு இந்தோனேஷியாவில் 2 ஆண்டுகள் முபல்லிகாகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. இஸ்லாம் இர்ஷாத் மர்கசியாவிலும் பின்னர் விருந்தினர் மாளிகையில் முரப்பியாகவும் பணியாற்றினார். பார்வையற்றோர் சங்கத்தின் செயலராகவும் 2000 ஆண்டில் இருந்தார். ஹிலாஃபத் நூலகத்திலும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. பிரெய்லி மொழியையும் கற்றுக்கொண்டார். இவரது வகுப்பு தோழர் இம்தாதுர் ரஹ்மான் சித்திகி சாஹிப் என்பவர் பங்களாதேஷில் முரப்பியாக உள்ளார். அவர் கூறுகிறார், ரபுவா ஜாமியா அஹமதியாவில் நாங்கள் ஒன்றாக படித்தோம். ஹாஃபிஸ் சாஹிப் மிகவும் புத்திசாலி, அறிவாளி ஆவார். அவரின் நினைவாற்றல் மிகச் சிறந்தது. திருக்குரானின் ஒரு சிறிய பகுதியை ஓதி காட்டி அது திருக்குரானில் எந்த பகுதியில் எந்த அத்தியாயத்தில் வருகிறது என்பதை கேட்டால் இந்த ஆயத்து இன்ன அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அல்லது நடுப்பகுதியில் வருகிறது என்று 1 நிமிடத்தில் சொல்லிவிடுவார். ஜாமியாவில் எது கற்றுக் கொடுக்கப்பட்டதோ, ஆசிரியர் எதை கற்றுக் கொடுப்பாரோ அவை அவருக்கு நன்றாக நினைவிருக்கும். ஹஜ்ரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் இவர் மீது தனி பரிவு கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாகவே ஜாமியாவில் அனுமதி கிடைத்தது. எவ்வித பள்ளி படிப்பு இல்லாவிட்டாலும் ஜாமியாவில் சிறந்த கல்வி கற்றார். பிரச்சனை ஏதேனும் வந்தால் உடனடியாக ஹஜ்ரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களிடம் சென்று வழிகாட்டல் பெறுவார். ஹாஃபிஸ் சாஹிப் மீது ஹஜ்ரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களின் பெரும் கருணை இருந்தது. அதேபோல் ஹனீஃப் மஹமூத் சாஹிப் அவர்களும் மர்ஹூமை குறித்து நிறைய எழுதியுள்ளார். அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்துரைக்கிறேன். அவர் கூறுகிறார், நான் ஒரு முறை 7.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்பிரிக்காவில் இருந்து திரும்பிய போது அவரது கையை பிடித்து அழுத்தினேன். ஆனால் நான் எதுவும் பேசவில்லை. ஹாஃபிஸ் சாஹிப் உடனே என்னை அடையாளம் கண்டு என் பெயரை சொல்லி எப்போது வந்தீர்கள் என்று கேட்டார். என் கையால் தொட்டதை வைத்தே என்னை அடையாளம் கண்டு கொண்டார். திருக்குரான் ஓதுவதில் தவறு செய்ய மாட்டேன் என்ற நம்பிக்கையும் ஹாஃபிஸ் சாஹிப்புக்கு இருந்தது. அது உண்மையாகவும் இருந்தது. பிறகு ஹனீஃப் சாஹிப் அவர்கள் இன்னொரு சம்பவத்தையும் எழுதுகிறார். இங்கு மாநாட்டில் வந்தபோது என்னிடம் நான் உங்களை பார்த்து விட்டேன் என்று கூறினார். பார்வை இல்லாத போது எப்படி பார்த்தீர்கள் என்று கேட்டதற்கு புறக்கண்களால் காண முடியாததை நான் அகக்கண்ணால் கண்டேன் என்று கூறினார். மர்ஹூமிடம் பெரும் களப்பற்ற தன்மையும் நன்றி உணர்வும் இருந்தது. அதேபோன்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களின் மேற்கோள்களும் அவருக்கு மனப்பாடமாக தெரியும். இதை குறித்தும் சிலர் எழுதியுள்ளார்கள். ஏறக்குறைய 47 ஆண்டுகள் ஜமாத்துக்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஹிலாஃபத் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார். மனைவி, 2 மகன்கள் மற்றும் 4 மகள்களை விட்டு சென்றுள்ளார். அல்லாஹ் அவருடன் கருணையுடனும் நடந்து கொள்வானாக, அவருக்கு மன்னிப்பு வழங்குவானாக, அவருடைய பிள்ளைகளுக்கும் பொறுமையையும் துணிவையும் வழங்குவானாக. அடுத்த நட்குறிப்பு, லைபீரியாவில் ஜமாத்தின் முஅல்லிமாக இருந்த ஷேக் அபூபக்கர் ஜார்ஜ் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர் கடந்த நாட்களில் 70 வயதில் உடல் நலக்குறைவால் காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கொஞ்ச காலமாக நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். 1980
செராலியோனில் பையஸ் செய்து ஜமாத்தில் இணைந்தார். உலக ரீதியாக நல்ல நிலையில் இருந்தார். ஓய்வு பெற்ற பிறகு மார்க்க சேவை செய்ய வேண்டும் என்ற அசாதாரண உணர்வை அல்லாஹ் இவரது உள்ளத்தில் ஏற்படுத்தினான். முதலில் திருக்குரானை ஓதுவார்கள்தான், ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது. 60 வயதில் குறிப்பான கவனம் செலுத்தினார். நல்ல உச்சரிப்புடன் திருக்குரானை ஓதுவதற்கு கற்றுக்கொண்டார். மீதமுள்ள வாழ்க்கையை மார்க்க சேவையில் கழிக்க உறுதி கொண்டார். இவர் வாழ்வை அர்ப்பணித்தவராக இல்லாத போதிலும் செயல் ரீதியாக அவர்களை விட சிறப்பாக செயல்பட்டார். ஜமாத் பணியிலும் தப்லீகிலும் எப்போதும் முன்னணியில் இருந்தார். ஜமாத் சார்பாக ஓராண்டு அடிப்படை பயிற்சி பெற்று முஅல்லிமாக நியமிக்கப்பட்டார். குறுகிய கால பயிற்சி பெற்றார். காண்டா நகரில் அவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. அதன் வளாகத்தில் சிறு பள்ளிவாசல் ஒன்றையும் கட்டினார். மேலும் மார்க்க தொண்டாற்றி கொண்டே சென்றார். அதேபோல் நிம்பா கவுண்டி பகுதியின் முதல் முபல்லிக் என்ற பெருமையை பெற்றார். வஃபாத் வரையிலும் அங்கேயே தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார். காண்டாவில் பள்ளிவாசல் மற்றும் மிஷன் ஹவுஸுக்காக தனது சொந்த இடத்தை வழங்கினார். அங்கு தலைமையக பள்ளிவாசலும் மண்டல மிஷன் ஹவுஸும் கட்டப்பட்டுள்ளது. அதேபோன்று மன்ட்ரோவியாவின் சுற்றுப்புறங்களிலும் ஓர் இடத்தையும் சிறிய வீட்டையும் ஜமாத்திற்கு வழங்கினார். மர்ஹூம் ஜமாத்துடன் எப்போதும் களப்பற்ற தன்மை மற்றும் நன்றியுணர்வின் தொடர்பை கொண்டிருந்தார். முதுமை மற்றும் உடல் பலவீனம் இருந்த போதிலும் கவுண்டியின் தொலைதூர பகுதிகளுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்து வந்தார். அதன் பாதைகள் செப்பனிடப்படாதவையாகவும் மிகவும் சிரமம் மிகுந்தவையாகவும் இருக்கும். இவரின் தப்லீக் முயற்சியால் சில கிராமங்களும் அகமதியத்தை ஏற்றன. தொழுகை, நோன்பு மற்றும் திருக்குரான் திலாவத்தில் பேணுதல் உள்ளவர். முறையாக சந்தா செலுத்துபவர். ஏழைகளுக்கு உதவுவதிலும் பொருள் தியாகத்திலும் முன்னணியில் இருந்தார். நல்ல களப்பற்ற மனிதராக இருந்தார். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார். வஃபாத்தின் போது வசியத்து கணக்கிடப்பட்ட போது 4 லட்சம் லைபீரியன் டாலர் அதிகமாக செலுத்தியிருப்பது தெரிய வந்தது. கிலாஃபத்துடன் ஆழமான தொடர்பு இருந்தது. 2 மனைவிகள், 3 மகன்கள் மற்றும் 2 மகள்களை விட்டு சென்றுள்ளார். அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பும் கருணையும் வழங்குவானாக. ஜமாத்துடன் நன்றி உணர்வின் தொடர்பை அவருடைய சந்ததிகளிலும் நிலைநாட்டுவானாக. 3வது நற்குறிப்பு சமீனா பனு சாயிபா. இவர் லைபீரியாவில் வசித்து வந்த டாக்டர் ஃபசல் மஹமூத் பனு அவர்களின் மனைவி ஆவார். இவரும் கடந்த நாட்களில் வஃபாத் ஆனார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமா ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஹஸ்ரத் மௌலானா அப்துல் ரஹீம் தர்து சாஹிப் அவர்களின் மகள் வழி பேத்தியாவார். தர்து சாஹிப் இங்கு யூகேவிலும் முபல்லிகாக தொண்டாற்றியுள்ளார். மர்ஹூமா ரபுவாவில் BA முடித்து லாகூர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் MA அரபி படித்தார். ஏறக்குறைய 35 ஆண்டுகள் ஆப்பிரிக்காவில் வாழ்க்கையை அர்ப்பணித்த தனது கணவருடன் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டவாறு மிகவும் துணிவுடன் வாழ்ந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதியுடன் நின்றார். வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் அர்ப்பணிப்பின் எதிர்பார்ப்புகளை இன்முகத்துடனும் முழு மகிழ்ச்சியுடனும் நிறைவேற்றினார். மேலும் கணவன் மனைவி இடையிலான பந்தத்தில் நேசத்தையும் இணக்கத்தையும் உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார். எப்போதும் குடும்ப உறவுகளை நினைப்பதில் பெரும் பங்காற்றினார். மிகவும் நேசத்துடனும் அன்புடனும் ஒவ்வொருவருடனும் பழகுவார். இவரின் நெருங்கிய உறவினர்களும் இவரின் சகோதரரின் மனைவியும் இவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். எப்போதும் குடும்ப உறவுகளை இணைப்பதில் பெரும் பங்காற்றினார் என்றும் மிகவும் நேசத்துடனும் அன்புடனும் ஒவ்வொருவருடனும் பழகுவார் என்றும் இவரின் நெருங்கிய உறவினர்களும் இவரின் சகோதரரின் மனைவியும் இவரை பற்றி எழுதியுள்ளார்கள். சமீனா சாயிபாவின் கணவர் பிரான்ஸைச் சேர்ந்தவர். அவருடன் பிரெஞ்சு டெஸ்க் இன்சார்ஜ் அப்துல் கனி ஜஹாங்கீர் சாஹிபுக்கு நல்ல தொடர்பு இருந்தது. சமீனா சாஹிபாவுக்கு ஜஹாங்கீர் சாஹிப்பின் தாயாருடன் நல்ல அறிமுகம் இருந்தது. ஜஹாங்கீர் சாஹிப் கூறுகிறார், டாக்டர் சாஹிப்பின் ஓய்வுக்கு பிறகு பாகிஸ்தான் செல்வீர்களா அல்லது கணவரின் ஊரான மொரிஷியஸ் செல்வீர்களா என்று மர்ஹூமாவிடம் ஒருமுறை கேட்டேன். அதற்கு அவர், நான் ஆப்பிரிக்க பெண்ணாகிவிட்டேன். பாகிஸ்தானும் கிடையாது, பிரான்சும் கிடையாது. எனக்கு ஆப்பிரிக்கா பிடித்துள்ளது. நான் நிரந்தரமாக இங்கேயே இருக்க விரும்புகிறேன் என்று கூறினார். பிரான்ஸ் பேசக்கூடிய நாடுகளில் வசித்ததன் காரணமாக மர்ஹூமாவுக்கு பிரான்ஸ் மொழியிலும் புலமை இருந்தது. ஒருமுறை மர்ஹூமாவின் மாமியார், சமீனா எனக்கு மிகவும் பிடித்த மருமகள், ஏனென்றால் அவர் போதுமென்ற மனதுடையவர், எப்போதும் குறை சொல்ல மாட்டார் என்று என்னிடம் கூறினார். டாக்டர்கள் பொதுவாக பொருளாதார ரீதியாக நல்ல நிலையில் இருப்பார்கள்.
அவ்வாறிருந்தும் சில இடங்களில் அவர்கள் தம் பணியை துவங்கும்போது குறைந்த வருமானம் இருக்கும், சொற்ப வருமானத்தில் வாழ்வை கழிக்க நேரிடலாம். ஆனால் மிக பொறுமையுடனும் துணிவுடனும் தம் கணவருடன் துணை நின்றார், குடும்பம் நடத்தினார். இவரின் கணவரும் மிகவும் நன்றி உணர்வுடன் தம் வக்ஃபை நிறைவேற்றினார். களப்பற்ற தன்மை குறித்த சம்பவம் ஒன்று உள்ளது. மர்ஹூமாவுடைய மகள் அனிலா என்பவர் டாக்டராகிவிட்டார். அவர் வக்ஃப் செய்துள்ளார், ஹாஸ்பிட்டலில் தொண்டாற்றி வருகிறார். அந்த மகள் பள்ளிக்கூடத்திலிருந்து கிழிந்த பையுடன் வந்தபோது மர்ஹூமா புதிய பை வாங்காமல், கொஞ்சம் பொறு, நானே அதை தைத்து கொடுக்கிறேன் என்று கூறினார். தன் கையால் அந்த பேக்கை தைத்து கொடுத்தார். மர்ஹூமா மிகவும் எளிமையானவர், ஐவேளை தொழுகையை கடைபிடிப்பவர், எளிதில் பழகுபவர், மிகவும் பரிவு காட்டுபவர், அனுதாபம் காட்டுபவர், ஒவ்வொருவரையும் கருத்தில் கொள்பவர், துவா செய்யக்கூடியவர், பொறுமைசாலி, நன்றி உணர்வுள்ளவர், விருந்தோம்பல் செய்பவர், மிகவும் தூய நடத்தையுடையவர், ஏழைகளுக்கு உதவுபவர். ஆரம்பத்தில் முரப்பிகள் புர்கினோ ஃபாசோவுக்கு செல்லும்போது மர்ஹூமா அவர்களை மிகவும் கவனித்து கொண்டதாகவும் அந்த முரப்பிகளின் உணவு போன்றவற்றிற்கான ஏற்பாடுகளை எப்போதும் செய்வார் என்றும் எழுதியுள்ளார்கள். கிலாஃபத் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார். கணவர் மற்றும் ஒரு மகளை விட்டு சென்றுள்ளார். இவரது ஒரு சகோதரர் டாக்டர் மஹமூத் ஆத்திஃப் சாஹிப் ரபுவா ஃபஸ்லே உமர் ஹாஸ்பிட்டலில் பணியாற்றுகிறார். இன்னொரு சகோதரர் ஹாமித் மக்சூத் ஆத்திஃப் சாஹிப் ஜமாத்தின் முரப்பியாக உள்ளார். அல்லாஹ் மர்ஹூமாவுக்கு மன்னிப்பும் கருணையும் வழங்கி உயர் பதவிகளை அளிப்பானாக. இந்த மர்ஹூம்கள் அனைவருக்கும் தொழுகைக்கு பிறகு ஜனாசா காயிப் தொழுகை நடத்தப்படும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.